ராவோட ராவா தூக்கம் இல்லை. உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் 6 பேர் செத்தாங்கல்ல, ஏன் போகல? உடனே ஏன் போகல? கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் வரிசையாக பணத்தை போட்டு கதறாங்க, ஏன் போகல? இன்னைக்கு அன்னைக்கு சென்னையில் தான் இருக்கார் முதல்வர், துணை முதல்வர் சென்னையில் தான் இருக்கார். வேணும் சொல்ல 5 பேர் செத்தான்ல, போய் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்ல வரீங்களா நீங்கள்? இல்லை நீங்கள் எல்லா உயிரும் ஒன்றா நினைக்கணும். எல்லா உயிரும் ஒன்றா நினைக்கணும். எல்லா சூழ்நிலையும் இருக்கிற உயிர் ஒன்றா நினைக்கணும். இன்றைக்கி துணை முதலமைச்சர் துபாய் போகிறாரு, போயிட்டார்ல, உடனே திமுக வராரு. இதே கள்ளக்குறிச்சியில் செத்தாங்கல்ல, அன்றைக்கி துணை முதல்வர் இங்கே இருந்தார், ஏன் போல்? துபாய் போனவர் உடனே திமுக வர முடியுது. இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஏன் பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டரில் போகிறீங்க, போக முடியல? கட்சிக்கு எதிரானவர்கள், விஜயை பிடிக்காதவர்கள், அந்த விஜய் சார் கட்சி வளருங்கிறதுல எரிச்சல் உள்ளவர்கள், அவங்க இந்த ஆள் வரும்போது அவங்கள ரெவடியில் வச்சோ இல்லை அவங்க ஆட்களை வச்சோ கட்சி தொண்டர்கள் இல்லை ஏன் சார் நான் கேட்குற சீமான் போனார்ல, எவ்வளோ அசிங்கப்பட்டார். ஒருத்தர் கேட்குறாங்க, அங்கே உங்களுக்கு நக்கா பார் கேட்குறாப்புல ஒருத்தர். யார் சார் தடுத்தீங்க? இங்கே ஒரு சீமான் கட்சி தலைவர் தானே, எதுக்காக போகிறாரு? அங்கே உயிருக்கு போகிறதுக்குள்ள பார்க்க போகிறாரு. ஒரு அரசியல்வாதி ஒரு மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும்னு போகிறாரு. அங்கே என்ன கேட்குறாங்க? நீ என்ன போய் பிடுங்க போகிறீங்க கேட்குறாங்க, நீ என்ன போய் இங்கே நக்க போகிறீங்க, என்ன வார்த்தைகள் இது? அதை மீற போகிறார்ல. அப்போ சீமான் சாருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்றைக்கி விஜய் சார் போயில அவர் முஸ்லீம் ஆனது போனாலோ வேறு எதாவது நடக்கும்ல? இந்த அரசியல் தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேலே நின்றுருக்காங்க. சார் அவங்க இதில் இந்த மாதிரி ஒரு இது கூட அசம்பாவிதம் நடந்துச்சு சார். அதெல்லாம் லேட்டாக தப்புன்னு சொல்லாதீங்க, இடம் சரியில்லை. சரி, பாதுகாப்பு சரியாக செயல்படலை, காவல்துறை சரியாக செயல்படலை சார். ஏன்னா அந்த இடத்த கொடுத்துருக்கூடாது சார். அவங்க கேட்ட இடம் வேறு, இந்த குருளான சந்துக்குள்ள கேட்கல, அவங்க கேட்டது பெரிய இடம் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுக்கல. இப்போ கேட்டிருக்காங்க சார். ஆமாம், வந்து ஒரு பாலம் இருக்குல்ல, இவ்வளோ ஜனங்க சேர்ந்து பாலத்தில் ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அப்போ நீங்கள் கரூரே கொடுக்காதீங்க, நீங்கள் சார் கொடுக்குறீங்க. யார் சார் அரசு? யார் இங்கே இப்போ ஆளுங்கட்சி? யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? அவங்க நினச்ச இடத்துல நான் கேட்குறேன், விஜய் சார் நினச்ச இடத்துல கூட்டம் போட முடியுமா? முடியாதுல்ல. உங்களோட அனுமதி கேட்கணும்ல. நீங்கள் அனுமதி கொடுத்தா தானே அவங்க கூட்டம் போடுறாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க.